ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா திருநீர் பச்சை செடி. இதுதாங்க திருநீர் பச்சை செடி. ஆக்சுவலாக வந்து இது முருகருக்கு ஃபேமஸ், அதாவது முருகருக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லுவாங்க. இதுதான் ஆக்சுவலாக சப்ஜா சீட்ஸோட செடிங்க. இது பாருங்கள், இதுதான் அதோட பூ. இது பாருங்கள், காஞ்சி போயிருக்கு. இதுலேருந்து தான் அந்த சப்ஜா சீட்ஸ் விதை எடுப்பாங்க. பாருங்கள், இது ஃபுல்லாகவே காஞ்சி போய் விதைக்கு ரெடியாக இருக்குது. இதை நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுட்டோன்னா ஒரு 1 இயருக்கு தேவையான சப்ஜா சீட்ஸ் கிடச்சிடும். பாருங்கள், நான் இதை வந்து உங்களுக்கு பிச்சு காட்டுறேன். ஏதாவது ஒரு நேரத்துலேருந்து உங்களுக்கு அந்த பிச்சு உதிர்த்து காட்டுறேன். பாருங்கள், உதிர்த்து பார்த்தா தெரியுதா உங்களுக்கு இந்த சப்ஜா சீட்ஸ்? இப்போ பாருங்கள், உதிர்த்தி என் கையில் வச்சுருக்கேன். எவ்வளோ சப்ஜா சீட்ஸ் கலெக்ட் ஆகிருக்கு. இந்த மாதிரி நம்ம வீட்டிலே நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹெல்த்தியான செடியெலாம் வளர்க்கலாம். ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். பாய்.